வேண்டியதாங்க ரெஸ்ட் ரூம் போய் ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரஷ் பண்ணேன்டி. ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டங் க்ளீனர் வச்சுட்டு நாக்கை வலிப்போம்ல க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி, அப்போ தான் அந்த ஒரு சவுண்டு வரும் அப்படின்னு வரும். ப்ரஷ் பண்ணும்போது வராது. அதையே கதவை தட்டுவேன். ஏண்டிதாங்க என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தங்க நீ இருக்கிற வரைக்கும். அது எதுக்கு ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்து நீ கதவை தட்டுற? 10 நிமிஷம் ஒரு ப்ரஷ் பண்ணேன் சரியா, ப்ரஷ் பண்ணிவிட்டு டங் க்ளீனிங் பண்ணும்போது அப்படின்னு வரும். அப்படின்னு ஓடி கதவை தட்டுறாளே தங்கமயில், யார்டையும் உனக்கு எதாவது சொல்லி கொடுத்தா? நான் உனக்கு இதுக்காக ட்ரைனிங்காக கொடுத்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏண்டி தங்க ஒரு வாட்டி கீழே விழுகும்போது தண்ணியில் வலிக்கு கீழே விழுகும்போது ஐயோ அப்படின்னு கத்துனேன் தங்கமயில். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சரி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது அப்படி சவுண்ட் வரும் அப்படின்னு வரும் சரியா. யாரும் அடிக்க மாட்டாங்க, நீ ஒன்றும் ஆகாது சரியா. கடவுள் நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. உங்களை மாதிரி ஆளுகிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு இருக்குது சாமி, அதை விட பெரிய விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான் அப்படிங்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு நான் போயிட்டு பண்ணு முடிச்சு இது பண்ணு இருக்கா, இதுக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் தரேன் வந்து தரேன். அது வரைக்கும் இப்போ ரெஸ்ட் சாப்பிட்டு சரியா. எல்லாம் தேவைன்னு நான் மட்டும் தான் கூப்பிடுவானுங்கடி புரியுதா. நான் ஒருத்தர் இழிச்ச வாயினால கிடையாது, இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு செய்யலாம். அது உங்களை மாதிரி உயிரினங்களுக்கு செஞ்சால் கூட ஒரு புண்ணியம் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் மனுஷனுக்கெல்லாம் செஞ்சால் பிரயோஜனமே இல்லை. எதையும் நம்ம செஞ்சுன்னு சொல்லக்கூடாது, நம்மளாக விளைவிக்கணும். இருக்கிற வரைக்கும் ஓகே அப்படிமானது, அப்புறம் அவ்வளோதான். இன்னும் கூறி நான் போயிட்டு வந்துடுறேன், ரெஸ்ட் சாப்பிட்டு வந்துடு. மன்றத்தால் பாயுന്ന குதிரை மாணிக்க கையால் தொட கந்தகம் பாடுന്ന மதிவருந்தார் சாங் போட்டு போட்டா கேட்டுப்பா. நீ தட்டும்போது இந்த ரெஸ்ட் ரூம் தட்டும்போது மொபைலில் இருக்கலாம். ஆனால் நான் உள்ளே போய் தண்ணி இழுகுது போட்டுனா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் ரூமெல்லாம் போகும்போது நான் மொபைல் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இல்லாட்டி தெரியும் அவங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே. சரிப்பா திடீர்னு ஏதாவது பாத்ரூம்குள்ளே போட்டேன்னு வைக்க ரொம்ப போகாது. மணி எவ்வளோ 5:45. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். மஞ்சத்தாரே சாப்பிட்டு கொண்டு வந்துடுறேன் நாளைக்கு.